இந்த படத்த வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க வந்து தங்கலான் படம் பார்த்துருப்பீங்க, கங்குவா படம் பார்த்துருப்பீங்க, பாகுபலி படம் கூடயும் பார்த்துருப்பீங்க. அதிகமாக வந்து நம்ம தமிழ் வியூவர்ஸ் எல்லாருமே ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹாரரான படம் இல்லாட்டி ஒரு பேய் படம் மட்டும் தான் பார்க்கணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பேய் படம்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் பேய் படம் மாதிரி வந்து டார்க்காக தான் வந்து ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸ் கூடயும் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து பார்க்காம இருக்கலாம். ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா ப்ரெடேட்டர் அது எல்லாத்தையுமே வந்து மிஞ்சுற அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து நார்த்மேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு அரசராக வந்து இருப்பார். அவங்க அப்பா வந்து கொன்றுவாங்க. அதனால் வந்து தப்பிச்சு ஓடிடுவார் சின்ன வயசுலேயே. தப்பிச்சு ஓடிட்டு வந்து அவர் பெருசாக அவருக்கு உண்மை எல்லாம் வந்து தெரிய வருது. அவங்க அம்மா வந்து இன்னொருத்தன் கெட்ட அரசன் வந்து ஆக்கிரமிச்சிருவான். அவன் கைப்பற்றி அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பெருசாகிடுறாரு. பெருசானதுக்கப்புறமா அவருக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அவரோட ஃபேமிலியோட சீக்ரெட்ஸும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வந்து கண் முழிச்சுடுறாரு. நெற்றிக்கண் வந்து திறந்துடுறாரு. அப்புறம் அவரோட ஃபேமிலியில் வந்து என்ன தப்பு நடக்குதோ அதையும் சரி பண்ணுறாரு. அப்புறம் தன்னோட தந்தையை கொண்டவனையும் வந்து பழி வாங்குறதுக்கு வந்து துடிச்சிக்கிட்டு இங்கேருந்து வந்து எஸ்ஆகி அவங்களோட நாட்டுக்கே போய் போட்டு தரலான்னு வந்து ட்ரை பண்ணுறாரு. இதான் வந்து கதையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது பயங்கர ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மாக வந்து எடுத்திருக்காங்க. அப்போக்லிப்டோ படம் பார்த்துருப்பீங்க. அப்போக்லிப்டோ படம் மாதிரியும் அப்புறம் இது ஒரு காட்டுவாசி படம் மாதிரியும் வந்து பயங்கர த்ரில்லியனான படமாக இருக்கும். ஒரு சீனில் கூடயும் மிஸ்ஸே ஆகாது. எல்லா சீன்லையுமே பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.